Hello guys, welcome back to another video. So இந்த வீடியோல வந்துட்டு I'm going to talk about fair value gaps. Fair value gapsன்னு இல்ல. I'm just going to talk about a lot of things about gaps because see one question I mean of course you all know that I've been mentoring students for quite some time, and one question I always get is what if இந்த கான்செப்ட்ல ஒர்க் ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல இது மாரியான கொஸ்டின்ஸ் லைக் ஏதோ ஐசிடி கான்செப்ட்ஸ் தான் இருக்கிறதுலயே ஹோலி கிரெயில் மாதிரியும், வேற எந்த கான்செப்ட்ஸும் ஒர்க் ஆகாத மாதிரியும், அந்த மாரி லைக் வெரி, வெரி பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நெறைய பேர் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல என்ட்ட வர்றப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. So I'm just going to show you something that will help you think ஆ எதனால நீங்க ப்ராஃபிட்டபிளா இல்ல? அதாவது கான்செப்ட் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டேன்னா, நான் ப்ராஃபிட் ஆயிருவேன். இப்ப ஐசிடி நான் கண்டுபிடிச்சுட்டனால நான் ப்ராஃபிட்டபிள் ஆகப்போறேன். அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த உண்மைய நான் உடைக்க போறேன். ஐம் ரியலி சாரி பட் ஐ ஹேவ் டு டூ தட். ஸோ யா லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. உங்கள நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு இப்போ ரீசென்ட்டா தான் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா கிடையாது. திஸ் கான்செப்ட் ஹஸ் பீன் சிட்டிங் இன் ட்ரேடிங் புக்ஸ் ஃபார் ஓவர் 75 years. So I read almost 1100 pages to make this video. So I know what I'm talking about. Okay. Don't come and tell me what I'm like. I'm talking about something I don't know. சொல்லாதீங்க. I know what I'm talking about. So yeah, this concept has been available forever. ஆனாலுமே majority of you were losing money, and now you found this new concept called FEG, ICT. You think you're going to make money. So we are going to do something different today. இன்னைக்கு வந்து நம்ம ஹிஸ்டரியோட பக்கத்தெல்லாம் புரட்டி பார்க்க போறோம். டிகேட் பை டிகேட். அண்ட் எக்ஸாக்ட்டா இந்த கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு? இது இத ஃபர்ஸ்ட் என்னன்னு லைக் தே வர் காலிங் இட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எல்லாருக்குமே யாருமே கேட்கக்கூடாத ஒரு கேள்வி வந்துட்டு ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ. ஸோ திஸ் கான்செப்ட் ஹஸ் பீன் அவைலபிள் ஃபார் அ செஞ்சுரி. ஸோ ஒய் இஸ் நாட் எவ்ரி ஒன் ப்ராஃபிட்டபிள்? Why are people still not profitable? And why do you think you're going to become profitable just because you will learn it? So, without any delay, we'll get into the video. This is the anatomy of a fair value gap, anatomy and history of a fair value gap. First, வந்து இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி I have to explain you what is a gap. So, ஒரு கேப்ன்றது வந்து ஒண்ணுமே இல்ல. இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். கேப் பிரைஸ் கேப் அப்படின்னா என்ன? சார்ட்ல இருக்க ஒரு ஜோன் வேர் நோ ட்ரேடிங் அக்கர்ட். சார்ட்ல இருக்க ஒரு இடத்துல எந்த ஒரு ட்ரேடிங்குமே நடக்காத ஒரு இடம் பேரு பிரைஸ் கேப். ஓகே. ஸோ மார்க்கெட் ஒரு பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் ட்ரேடிங்கே நடக்கல. டிஃபரெண்ட் பிரைஸ்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நோ பையர்ஸ், நோ செல்லர்ஸ், எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே அந்த 2 பிரைஸுக்கும் நடுவுல நடக்கல. ஸோ அந்த 2 பிரைஸுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பேஸ் பேர் தான் கேப். அந்த வாய்டு பேரு லைக் அந்த வாய்டு பேர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ கேப். அண்ட் லெட் மீ டெல் யூ சம்திங் தட் மேக்ஸ் கேப்ஸ் இன்ட்ரெஸ்டிங். மார்க்கெட்ஸ் வந்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் போட்டு தான் மூவ் ஆகும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஈக்விலிபிரியமை நோக்கி போகும், இல்லை ஹைஸ் அண்ட் லோஸை நோக்கி போகும். ஸோ வென் ப்ரைஸ் வந்துட்டு அந்த ஈக்விலிபிரியமை நோக்கி போகிறப்பையோ சரி, இல்லை ஹைஸ் அண்ட் லோஸை நோக்கி போகிறப்பையோ சரி, இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு போயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு அந்த இடத்துல அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு இடத்த அப்படியே விட்டுட்டு போகாது. ஸோ தேர் இஸ் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இன் தட் ஜோன் அண்ட் மார்க்கெட் வில் கம் பேக் டு தட் ஜோன். மார்க்கெட் கண்டிப்பா திரும்ப அந்த ஜோனுக்கு இட் வில் கம் பேக். ஓகே, ரிமெம்பர் தட். ஸோ அதனால தான் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். கேப்ஸ்னா ஃபேர் வேல்யூ கேப்னு இல்ல. ஃபேர் வேல்யூ கேப்ன்றது உங்க எல்லாரையும் வீடியோ கிளிக் பண்ண வைக்கிறதுக்காக நான் போட்ட டைட்டில். ஐம் டாக்கிங் அபவுட் நார்மல் கேப்ஸ் இன் ஜெனரல் அண்ட் ஃபேர் வேல்யூ கேப் கம்ஸ் அண்டர் தட் அஸ் வெல். ஓகே. ஸோ எல்லாருக்குமே தெரியும் கேப் வந்து மேக்னெட் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ ரீசென்ட் டைம்ஸில் படிச்சுட்டு இருப்பீங்க எல்லாரும். நியூ வீக் ஓப்பனிங் கேப், நியூ டே ஓப்பனிங் கேப், டெய்லி ஓப்பனிங் கேப், லைக் நிறைய கேப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப் படிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஒன் திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கேப்ஸ் ஆஃபன் ஆக்ட்ஸ் அஸ் மேக்னெட்ஸ்.
பிரைஸ் வந்து அத அத வந்து பிரைஸ் வந்து இழுக்கும் அப்படியே அந்த இடத்துக்கு. ஸோ லைக் சில நேரம் உடனே ஃபில் ஆகலாம். பிரைஸ் இந்த ஜோனுக்கு உடனே வரலாம். சில நேரம் ஹவர்ஸ் கழிச்சு வரலாம், டேஸ் கழிச்சு வரலாம், வீக்ஸ் கழிச்சு வரலாம். ஆனா கண்டிப்பா இட் ஹேஸ் டு கம் பேக் டு வாட் ஹஸ் பீன் லெஃப்ட் அன்டன். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ் கேப். So now we'll get into the next part of these thing. கேப்னா என்ன இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கேப் இஸ் அ ஹோல் இன் த சார்ட். பிரைஸ் மூவ் ஸோ ஃபாஸ்ட். ஸோ அதனால டபுள் சைட் ட்ரேடிங் அங்கே நடக்கல. ஒரு இம்பேலன்ஸ் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணும் அப்படின்றது தான் கான்செப்ட். Now we are going into the history of gaps. So this is a book I read. It was by I don't know how to spell their name. It is Edwards and Max book. இது அந்த கேப்ஸை பற்றி they have wrote about it in 1948. அந்த புக் நேம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக் ட்ரேட். யூ கேன் ஃபைண்ட் த புக் இன் கூகுள். சும்மா போய் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக் ட்ரேட்ஸ்ன்னு போட்டிங்கனாலே வரும். யூ கேன் ஃபைண்ட் இட். So like they have talked about gaps in that book. ராபர்ட் எட்வர்ட்ஸ் அண்ட் ஜான் மைக் வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக் ட்ரெண்ட்ஸ்ன்ற புக் எழுதியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் திஸ் இஸ் அ வெரி காமன் புக். பீப்புள் ஃபைண்ட் இட், பை இட் அண்ட் ரீட் இட் அண்ட் தென் டோன்ட் ட்ரேட் பேஸ்ட் ஆன் இட். பட் ஸோ இந்த புக்கில் வந்து எதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவ் டாக்ட் அபவுட் 4 கேப்ஸ். காமன் கேப்ஸ், breakaway gap, runaway gap, exhaustion gap. I'll show you. So this is the screenshot from that book I highlighted to show you guys. So இதை வந்து நான் அப்படியே வாசிக்கிறேன், உங்களுக்கு அப்படியே புரியும். A hole in the price range which occurs when either one, the lowest price at which a stock or commodity is traded during any time period is higher than the highest price at which it was traded on the preceding time period. The highest price of one time period is lower than the lowest price of the preceding time period. When the ranges of two time periods are plotted, they'll not overlap or text the same horizontal level on the chart. There will be a price gap between them. சிம்பிளா இந்த நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யூ ஸ்டடிட் கேப்ஸ் இன் ஐசிடி கரெக்டா? ஸோ அந்த இதுக்கான ஒரு 2 மார்க்கில் கொஸ்டினாக எழுதுங்க அப்படின்னு டெஸ்ட்டை கேட்டால் நீங்கள் இப்படி தான் அதை எழுதணும். அண்ட் திஸ் புக் வாஸ் ரிட்டன் இன் 1948 ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ டோன்ட் திங்க் தட் கேப்ஸ் ஆர் சம் நியூ கான்செப்ட் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு டூ தட். ஓகே, ஸோ ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாத்துக்குமே நான் கன்க்ளூஷனில் ஐ கம் பேக் டு அ ப்ராப்பர் கன்க்ளூஷன். ஸோ அந்த ஹோல் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இப்படி தான் அவங்க அதை வந்து அவங்களோட புக்கில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் மென்ஷன்ட் அஸ் பேர் வேல்யூ கேப்ஸ், பட் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஹோல் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அண்ட் தே ஹேவ் 4 டிஃப்ரெண்ட் கேப்ஸ்: காமன் கேப், பிரேக்அவே கேப், ரன்அவே கேப், எக்ஸ்ட்ராக்ஷன் கேப். ஸோ காமன் கேப்ன்றது ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ வரும், வேகமாக குவிக் ஆயிரும், ரொம்ப அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. பிரேக்அவே கேப்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப நேரமாக கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் சடனாக ஒரு சைடு ஒரு ட்ரெண்ட் பிகின் பண்ணுது அப்படின்றப்போ அப்போ ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். அது பேர் பிரேக்அவே கேப். ரன்அவே கேப்ன்றது வந்துட்டு மெஷரிங் கேப். மிட் ட்ரெண்டில் லைக் ஆல்ரெடி இருக்க ட்ரெண்டில் நடுவில் ஃபார்ம் ஆகிற கேப் பேர் ரன்அவே கேப், ஆர் யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் மெஷரிங் கேப். எக்ஸாஷன் கேப்ன்றது ஒரு ஃபைனலாக ஒரு மூவோட எண்டில் ஃபார்ம் ஆகிற ஒரு கேப். லைக் லாஸ்ட் புஷ் கொடுத்து டார்கெட் போகல, அப்போ ஃபார்ம் ஆகிற கேப் பேர் எக்ஸாஷன் கேப். ஸோ தீஸ் வேர் ஆல் ரிட்டன் இன் 1948. யூ கேன் ரீட் த புக். The names might be different in the book. I've scripted it to, tell you guys. But this is the concept. It is in the book. You can go and read it. It was written in 1948. So gaps have been in the scene for almost 75 plus years. இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, 1948 சொன்ன அதே விஷயம் தான் இப்போயும் சொல்லிட்டு இருக்கோம். மோஸ்ட் கேப்ஸ் எவென்ச்சுவலி கெட் ஃபில்ட். Okay, so next we are going into Alexander Elder's book, A Sudden Imbalance of Buy or Sell Orders. So Alexander Elder's bookல gaps என்னன்னு define பண்ணியிருக்காருன்னா, you can see a gap is a chart pattern that consists of two adjacent bars where the low of one bar is higher than the high of other bar. It shows that no trades took place at a certain price, only at higher and lower levels. Gap 1, a hole or opening as in a wall or fence made by breaking or parting breach. 2, an interruption of continuity in space or time. Gaps occur when price jumps in response to a sudden imbalance of buy or sell orders. A scary piece of news often triggers gaps. Gaps in daily charts show reaction to events that took place while the market was closed. Had the news come out during trading hours, a gap might have occurred only on intraday charts and perhaps have led to a wider daily range.
For example, a strike at a major copper mine is bullish for copper. If the news comes out in the evening, the charts will become brighter and want to, like, you can understand. நான் ரீட் பண்றத நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். கேப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு இது வந்து நான் எதுவும் லைக் முன்னாடி இருந்தே இருக்கு அப்படின்றனால இது கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல வரல இந்த கான்செப்ட்ல. நான் சொல்ல வரத வந்து டு நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் கேப்ஸ் இஸ் நாட் அ ஹோலி கிரைல். நன் ஆஃப் த கான்செப்ட்ஸ் யூர் ஸ்டடியிங் இஸ் அ ஹோலி கிரைல். லைக் இதுதான் என்னோட லைஃப்பை மாற்ற போகுது. இந்த ஒரு பர்ட்டிகுலர் கான்செப்ட் தான் என் லைஃப்பை மாற்ற போகுது. இது படிச்சா நான் இது பண்ணிடலாம். இது படிச்சா இது பண்ணிடலாம். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எல்லாமே வந்துட்டு இட் ஹாஸ் பீன் அவைலபிள் ஃபார் சென்ச்சுரிஸ், ஃபார் டிகேட்ஸ். Okay, so that is what I'm trying to say. Alexander Elder has also wrote about it in his book. You can see this. I'm showing you the literal example of it. ஸோ அவர் வந்து கேப் கான்செப்டை என்னவா எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா ஜோன்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி சொல்கிறாரு. இட் ஹேஸ் அ ஸ்ட்ராங் டெண்டன்சி டு பி ஃபில்டு. ஸோ லைக் எலியட் வெப் தியரி பற்றியும் அவரோட புக்கில் நிறைய எழுதியிருந்தார். யூ கேன் கோ அண்ட் ரீட் இட். யா லைக் த ஃபர்ஸ்ட் புக்கில் ட்ரேடிங் ஃபார் அ லிவிங்கில் இருக்கும். அது லைக் இந்த எலியட் வெப் தியரி அண்ட் கேப்ஸ் பற்றி லைட்டாக. அண்ட் தென் he wrote another book where it has mentioned this. Gaps occur when prices jump in response to a sudden imbalance of buy or sell orders. பை ஆர்டர்ஸ்க்கும் செல் ஆர்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு சடன் இம்பேலன்ஸ் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல கேப்ஸ்ன்றது வரும். ஓகே, ஸோ சிம்பிள். இதை நீங்கள் இப்போ இருக்க டெஃபனிஷன் இதை எடுத்துக்கணும்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். அதுதான் இதோட இது மீனிங். A sudden imbalance of buy or sell orders. Okay. So now we'll get into the next book. It is Steve Nilsson's book. It is called as Japanese Window by Nison. Sorry, Steve Nison. 1991 எழுதின புக் இது. You can see it here. ஸோ கேப்ஸை வந்து அந்த புக்கில் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா இட் இஸ் கால்ட் அ ஸ்பூ விச் மீன்ஸ் விண்டோ. எஸ். ஸோ அந்த கேப் பிட்வீன் கேண்டில்ஸ் ஜாப்பனீஸ் இதுக்கு நான் அந்த புக்கில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டே இருக்குது. அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. The gap between candles, Japanese price traders used this concept roughly 200 years before Western TA existed. If the market fills in the gap, closes the window, then it goes higher. Adu mari da in the concept. Okay. So I have shown you an example from the book. Steve Nison's The Window in Print. Upward and downward gap Tasuki. We'll read it. Okay. The upside gap Tasuki is another continuation pattern. The market is in an uptrend. A white candlestick gaps higher and is followed by a black candlestick. The black candlestick opens within the white real body, closes under the white candlestick's real body. The close on the black candlestick day is the buy point. If the market fills in the gap, closes the window, and selling pressure is still evident, the bullish outlook of the upside Tasuki is voided. The same concept would be true in reverse for a downside gap Tasuki. இது வந்து உங்களுக்கு ரீட் பண்ணுறப்போ புரியாது. நான் அப்படியே இதை எக்ஸாம்பிள் காட்டுனேன்னா what do you see here? This book was written in 1991. You are studying gaps in 2026 and thinking this is the new concept that is the holy grail. I didn't start that. No, it is not the holy grail. It has been available for decades, for centuries. So yeah, upward gap Tasukina. This is literally in the book. You can go and see it literally now. It is a fair value gap. Again, what do you see here? A bearish fair value gap. A bullish fair value gap, a bearish fair value gap. So, yeah, different name, same concept, same behavior. நம்ம அதை பற்றி நான் ஆல்ரெடி 2 எக்ஸாம்பிள் காட்டியும் சொல்லியிருக்கேன். இந்த புக்கில் அவர் சொல்ல வர்றது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த கேப் பிட்வீன் கேண்டில்ஸ் வந்து இதில் கூ அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் விண்டோ. ஸோ சிம்பிளாக அந்த விண்டோவோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா ப்ரைஸில் ஒரு கேப் ஒரு விண்டோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த விண்டோவை ஃபில் பண்ணிட்டு அந்த விண்டோ க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப ப்ரைஸ் எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருந்தோ அந்த டைரக்ஷன்லேயே போகும் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ சிம்பிள். ஸோ விண்டோக்கு வந்துட்டு ப்ரைஸ் லைட்டாக விண்டோக்குள்ளே வந்துட்டு இது மேலே போகுது. இதுவே விண்டோவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்டு வாய்ட் ஆயிடுச்சு அப்படின்றதையும் அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் ரீட் பண்ணலாம். விச் இன் மை சென்ஸ் it is called as inversion fair value gap. Okay. So இதே மாதிரி there is another book which has also talked about turtle soup.
நெறைய பேர் இப்போ டர்ட்டில் சூப் ரீசென்ட்டா இல்ல ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல அது. 2024லலாம் சரியான ஃபேமஸா இருந்துச்சு. எல்லாருமே அவ்வளதான் இதுதான் ஹோலி கிரெயில். இனிமே நான் வந்து லைஃபே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எவ்ரிபடி டிஸப்பியர்ட். பட் யா, ஸோ ரிச்சர்ட் டென்னிஸ் ஹஸ் ரிச்சர்ட் டென்னிஸ் ட்ரெயின் 14 பீப்பிள் த டர்ட்டில்ஸ் their system by 20 டே. இது வந்து இத பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்கு. நீங்க அத பார்க்கலாம். டர்ட்டில்ஸ்ன்னு சொல்லிட்டு 14 பேர ஒரே மாரியான ட்ரேட் எடுக்க வைப்பாங்க. அவங்களோட சிஸ்டம் வந்துட்டு இட் இஸ் வெரி சிம்பிள். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டூ யூ. ஸோ ரிச்சர்ட் டென்னிஸ்ன்றது வந்து ஒரு பெரிய ட்ரேடர் அவரு. அவர் என்ன சொல்லிக் குடுக்க ட்ரை பண்ணாருன்னா, ட்ரேடிங் வந்து எல்லாருக்குமே கத்துக் குடுக்க முடியும் அப்படின்றத சொல்லிக் குடுக்கிறது தான் அவரோட கான்செப்ட். ஓகே. ஸோ, அதனால அவர் என்ன பண்ணாரு, 14 ஆர்டினரி பீப்பிள எடுத்துட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் சிஸ்டம் குடுத்தாரு. அந்த சிஸ்டம் பேர வந்து என்னன்னு வச்சாருன்னா, டர்ட்டில்ஸ்ன்னு வச்சாரு. ஸோ, அந்த டர்ட்டில் சிஸ்டமோட மெயின் ஐடியா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ஒரு ஐடியா என்னன்னா, பிரைஸ எப்போ நீங்க பை பண்ணணும்னா, பை வென் பிரைஸ் மேக்ஸ் அ நியூ 20 டே ஹை. 20 டேக்கு நியூ ஹை ஒண்ணு ஃபார்ம் ஆச்சுன்னா, அத வந்து பிரைஸ பை பண்ண போறீங்க. 20 டே நியூ லோ ஃபார்ம் ஆச்சுன்னா, பிரைஸ செல் பண்ண போறீங்க. ட்ரெண்ட ஃபாலோ பண்ண போறீங்க. ரிஸ்க்க மேனேஜ் பண்ண போறீங்க. அவ்வளதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். யாருனாலும் இது பண்ண முடியும். அந்த சிஸ்டம் ஒர்க் ஆச்சு. ஆனா, நெறைய அந்த சிஸ்டம் ஒர்க் ஆக, ஆக எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அண்ட் மோர் ட்ரேடர்ஸ் பிகேன் யூசிங் இட். ஸோ, அந்த சிஸ்டம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் அட் தட் டைம் லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இருக்காங்க இல்லையா? ஸோ, அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அந்த ஆர்டர் ஃப்ளோவ ஃபில் பண்றதுக்காக தே வுட் நேச்சுரலி சீக் அவுட் வேர் த லிக்விடிட்டி வாஸ் கிளஸ்டர்ட். இப்போ இந்த கான்செப்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ வச்சும் கூட நீங்க ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா, ஒரே இடத்துல நெறைய பேரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ வச்சு பை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல நெறைய ஆர்டர்ஸ் கிளஸ்டர் ஆயிரும். ஸோ அப்ப என்ன ஆகும்? இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இடத்த எய்ம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வில் திஸ் ஹேப்பன் ஃபார் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாது. ஏன்னா மாஸ் பீப்பிள் வந்து யூஸ் பண்ற கான்செப்ட்ஸ் பேசிக் ட்ரேடிங் கான்செப்ட்ஸ் தான். ஸோ அப்படின்றப்போ நெறைய பேர் யூஸ் பண்ற இந்த கான்செப்ட்ட வந்துட்டு அது ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ரியல் ஆர் ராங். பட் நான் ரீட் பண்ண வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இதாச்சு, டர்ட்டில் சூப்ன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, டர்ட்டில் ஸ்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்டாப் லாஸ வந்து இந்த சர்டைன் லெவல்ஸ்ல வச்சிருப்பாங்களாம். இப்ப இந்த லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபென்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆர்டர் ஃப்ளோவ ஃபில் பண்றதுக்காக, இந்த டர்ட்டில் ஸ்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல, நான் அதான் 14 பேர வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சு, அத எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல நெறைய பேர் அவங்களோட ஸ்டாப் லாஸ வச்சிருப்பாங்களாம். ஒரே இடத்துல. ஸோ இந்த லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த அந்த இடத்த வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஸோ என்ன பண்ணுமாம் பிரைஸு எக்ஸாக்ட்டா அந்த 20 டே ஹைக்கு மேலயோ, இல்ல 20 டே லோக்கு கீழயோ போயிட்டு, அந்த ஸ்டாப்ஸ் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணிட்டு, ஷார்ப்பா ரிவர்ஸ் ஆகிருமாம். ஸோ இது பேர் தான் ஆ டர்ட்டில் சூப்ன்னு சொல்லிட்டு லிண்டா பிராட்ஃபோர்ட், ராஷ்கே அண்ட் லாரி கார்னர்ஸ். இவங்க 2 பேரோட புக்ல வந்துட்டு இத பத்தி எழுதியிருக்காங்க. இந்த பேட்டர்ன வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க புக்ல ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸ் அந்த புக் பேரு. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆ இந்த கான்செப்ட்ட தான் தே ஹவ் மென்ஷன் இட் அஸ் டர்ட்டில் சூப். ஸோ செட்டப் வந்து ரொம்ப சிம்பிள். அ பிரைஸ வந்துட்டு ரீசென்ட் ஹைக்கு இல்ல லோக்கு கீழ போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃபால்ஸ் பிரேக் அவுட்க்கு வெயிட் பண்ணிட்டு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்டர் ஆவுங்க. ஓ! இந்த கான்செப்ட் நான் படிச்சிருக்கேன். ஐசிடி சேம் கான்செப்ட். இட் ஹஸ் பீன் தேர் ஃபார் இயர்ஸ். இந்த புக் வந்து எழுதினது எப்போனா 1995ல 31 இயர்ஸ் பிஃபோர் நவ். ஸோ நான் சொல்ல வர்ற கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். நீங்க இதே கான்செப்ட் தான் இப்ப லிக்விடிட்டி ஸ்வீப்பு, ஸ்டாப் ஹண்ட்டு, ஜூடா ஸ்விங்கு, பை சைட் லிக்விடிட்டி ரைடு, செல் சைட் லிக்விடிட்டி ரைடு, டிஃபரெண்ட் நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ டிஃபரெண்ட் நேம்ஸ், டிஃபரெண்ட் டிகேட், சேம் மார்க்கெட் மெக்கானிக். அ எத்தனையோ புக்ல டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த மாரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஸோ வாட் ஐ வுட் லைக் டூ கன்க்ளூட் திஸ் வீடியோ பை சேயிங் இதுக்கப்புறம் தான் நான் நெறைய பேசப் போறேன் இந்த வீடியோல. பட் நெறைய இல்ல. பட் மோஸ்ட் இம்பார்டன்ட்டான திங் பேசப் போறேன். இப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபேர் வேல்யூ கேப்ன்றது எப்போ இருந்து வந்திருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இப்ப தான் நான் இதெல்லாம் சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். 1948ல வி ஹேவ் டாக்ட் அபௌட் இட். பிரைஸ் கேப், கேப் ஃபில்னு சொல்லிட்டு புக் இருக்கு. 1991ல ஜாப்பனீஸ் புக் விண்டோ கூன்னு சொல்லிட்டு அதிலேயும் ஃபேர் வேல்யூ கேப் பத்தி பேசியிருக்காங்க.
1993 again gaps support and resistance. 1995 turtle soup, again 1995 plus false breakout, same turtle soup. ஸோ மார்க்கெட் இத்தனை வருஷத்துல ஒரு செஞ்சுரியில சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஹாஸ் நாட் சேஞ்ச் அ சிங்கிள் பிட். 1948ல இருந்தே இது இருக்குது அப்படின்னா, இன்னமும் ஏன் நெறைய பேர் ப்ராஃபிட்டபிள் ஆகாம இருக்காங்க? வை வை டூ பீப்பிள் ஹூ ஸ்டடி திஸ் இஸ் ஸ்டில் நாட் ப்ராஃபிட்டபிள்? பிகாஸ் நான் என்னோட போன வீடியோல சொன்ன அதே விஷயத்த தான் நான் இப்பயும் சொல்லப் போறேன். த கான்செப்ட் வாஸ் நெவர் த வேரியபிள். The human executing it was the variable, it is the variable, it will be the variable. That is uh, that is what I'm trying to say here. So the thing is, human psychology is the most important thing that one trader should focus on. Because me personally, I have mentored a lot of students and எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல என்னன்னா, இங்க இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு புதுசா கத்துக்க பிடிக்குது. ஏன்னா, இந்த புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறப்போ, இட் கிவ்ஸ் யூ அ ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஆ திங்க் தட் நீங்க ஏதோ லேர்ன் பண்றீங்க, கிரைண்ட் பண்றீங்க, க்ரோ ஆக போறீங்க, லைஃப் மாறப்போகுது அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹோப் குடுக்குது. அண்ட் எவ்ரிபடி லவ்ஸ் திஸ் ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹோப். அண்ட் ஐ அம் ஹியர் டு பிரேக் தட் டு யூ. லேர்னிங் அ லாட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். Changing the way your brain works, changing the way you think, changing your daily character, changing the way you live, changing your lifestyle. These are the only things that is going to help you come out of the poverty or the life you don't want. Let's not say it as poverty. It will help you to come out of the life you don't want, and it will help you reach the life you have been dreaming since you are so young. So stop doing whatever you're doing, and it is high time you focus on your psychology. Yeah, that is what I wanted to say in this video. And இதே மாதிரி நான் என்னோட டெய்லி நான் ஆல்கிமேக்ஸில் சாட்ரேடன் எங்களோட ப்ரைவேட் மென்டார்ஷிப் இருக்கு. அதில் நான் டியூஸ்டே டு ஃப்ரைடே டெய்லி லைவ் போடுவேன். என்னோட எல்லா லைவ்லேயும் மோஸ்ட்டாக இதே மாதிரி தான் நான் நிறைய கான்செப்ட் பேசுவேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹியர் மீ டாக் அபவுட் ஆல் திஸ், இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மீ, there is a link in description. You can join it if you want to. Again, I'm repeating it. Nobody is forcing you to join. You can join the mentorship if you want to. Okay. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் ரீட் பண்ணிட்டு, இஃப் யூ வாண்ட் டு யூ கேன் ஜாயின் த மென்டர்ஷிப். நோபடி இஸ் போர்சிங் யூ. அப்படி இல்லைனா நீங்கள் இதில் ஜாயின் ஆகலை அப்படின்னாலும் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அ மென்டார். என்றைக்குமே தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. எந்த ஒரு ஃபீல்டுக்கு நீங்கள் போனாலுமே அந்த ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருக்கவங்கள்ட்ட இஃப் யூ லேர்ன் சம்திங் இட் வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. The link is in description. You can join if you want to. You don't have to join if you don't want to. But don't forget to subscribe and like the video, or I will not post another video. I'll see you guys in the next video. Conclusion ரொம்ப simple. Focus on your psychology. Concepts are just useless. I'll see you guys in the next video. Until then, take care. Tata. Bye bye.